ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ இந்த சாரீக்கு வந்து அழகாக இருக்குது இந்த சாரீ. இதுக்கு வந்து நம்ம என்ன டிசைன் வைக்க போகிறோன்னா, இப்போ உள்ள ட்ரெண்டில் உள்ள ஸ்கேலப் டிசைன் தான் வைக்க போகிறோம். பேக்கில் வந்து இந்த கலர் மிக்சிங் பண்ணி வைக்க போகிறோம். ஸ்லீவுக்கு வந்து கோபுர ஸ்கேலப் டிசைன் தான் வைக்க போகிறோம். வாங்க அந்த வீடியோக்குள்ளார போகலாம். எப்படி தைக்கிறதுன்ட்டு கட்டிங்கோட பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சாரியில் வந்து கலர் ஒரு 8 இன்ச் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம கலர் வந்து மிக்சிங் பண்ணுறதுக்காக சாரிலேருந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிறோம். இதை எடுத்து வச்சுக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து எப்படி கட்டிங் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே வந்து உங்களோட ப்ளவுஸ் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த கழுத்து அகலம் மட்டும் நான் வந்து இதில் 2.5 இன்ச்சு கழுத்து அகலம் வைக்கிறேன். உங்களோட கழுத்து அகலம் நீங்கள் 3 வைக்கலாம், 3.5 வைக்கலாம், அது உங்களோட விருப்பம். அந்த அளவுக்கு நேராக கோடு போட்டுக்குங்க. பேக் சைடு லைனிங்கில் வந்து இதேமாரி நேராக கோடு போட்டுக்குங்க. கழுத்து அகலம் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதே அளவு உடம்பு சுற்று இறக்கம் நம்ம 14 இன்ச்சு 15 இன்ச்சுன்னு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த இறக்கம் அளவுக்கு நேராக கோடு போட்டு மார்க் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ நம்ம வந்து அந்த ப்ளவுஸோட லென்த்து எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவுக்கு பேப்பர் கேன்வாஸில் வந்து இந்தமாரி ஒரு உங்கள்கிட்ட ஸ்கேல் இருந்ததுன்னா ஸ்கேலை வச்சு அப்படியே வரைஞ்சிக்குங்க. ஸ்கேலப் மாதிரி இல்லை எங்கள்கிட்ட ஸ்கேல் இல்லை அப்படின்னா இந்தமாரி ஒரு பாட்டில் மூடி எடுத்துக்குங்க. அப்போ வந்து அந்த அந்த வளைவாக நீங்கள் அதே மாதிரியே நேராக அந்த கோடு போட்ட மாதிரி வரைஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்குங்க. பேப்பர் கேன்வாஸில் வரைஞ்சிட்டு அப்புறம் வந்து நம்ம லைனிங் துணி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம 2.5 இன்ச்சு நம்ம கழுத்தாக்கெலாம் எவ்வளோ கொடுத்துருந்தோமோ அந்த இடத்துட்டு நேராக வச்சு அயன் பண்ணிக்கிங்க. அயன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து மேல் துணி இருக்கு இல்லைங்களா, அந்த மேல் துணியோட இந்த லைனிங் துணியும் வச்சு இப்போ நம்ம வந்து அந்த ஸ்கேலப் மேலேயே தையல் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்கேலப் மேலே தையல் போட்டிங்கன்னா வந்து கழுத்துக்கு அகலம் வந்து டிச்சிங்கோடு சேர்த்து நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா ஸ்கேலப் மேலே 1/4 இன்ச்சு விடுங்க. இல்லை நான் 1/4 இன்ச்சு தள்ளி தான் நான் வந்து வரைஞ்சிருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கேலப்பை ஒட்டுன மாதிரி தான் தையல் போடணும். இந்தமாரி தான் நீங்கள் பண்ணிக்கணும். இல்லைன்னா கழுத்து அகலம் ஜாஸ்தியாகிடும், இல்லைன்னா கம்மியாகிடும். நீங்கள் வந்து கட்டிங் பண்ணும் போது கழுத்து அகலத்தை வந்து விட்டு கட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தையல் போட்டுக்குங்க. ஸ்கேலப் மேலேயே 1/4 இன்ச்சு விட்டு போட்டுக்குங்க. இல்லை நான் ஸ்கேலப்பை வந்து தள்ளி தான் நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஸ்கேலப்பு வரைஞ்ச ஒட்டுன மாதிரியே தான் நீங்கள் வரையணும். வரைஞ்சி தையல் போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம அந்த கார்னரில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி விட்டுக்குங்க. திருப்பி விட்டு இதேமாரி அயன் பண்ணுறதுன்னா அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து அந்த ஸ்கேலப் மேலேயே ஓர தையலாக போட்டுக்குங்க. நெருக்கமான தையல் போட்டிங்கன்னா சீக்கிரம் பிரிஞ்சு வராது. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது பிரிஞ்சிருதுக்கா அப்படின்னு ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க, கமெண்டில் கேட்டிருந்தாங்க பிரிஞ்சிராதா அப்படின்னு. நீங்கள் வந்து நெருக்க தையல் போட்டு விடுங்க. பொடி தையலாக போடும் போது அது அவ்வளவு சீக்கிரம் பிரிஞ்சு வராது. கார்னரில் மட்டும் லைட்டாக கட் பண்ணுங்கள். தையல் ஒட்டின மாதிரி கட் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு தான் கட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம 2 பக்கமும் அதே மாதிரியே இப்போ ஸ்கேலப்பில் மேலேயே ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஓர தையல்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரியே தையல் போட்டுக்குங்க. இப்போ தையல் போட்டு முடித்தோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், சுற்றி ஒரு தையல் போட்டு கீழேயும் நம்ம வந்து நீங்கள் மடித்து அடிக்கிறதுக்கு துணி விட்டுருந்தீங்கன்னா அப்படியே மடித்து தையல் போட்டுக்கலாம். இல்லைன்னா பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து கீழே வந்து துணி விட்டுருக்குறேன், அதை அப்படியே வந்து நம்ம மடக்கி அடிச்சுக்கிறேன் நான். இப்போ நீங்கள் வந்து துணி அதில் விடலை, 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கீங்க அப்படின்னா வேறு பீஸ் கொடுத்து நம்ம அடிச்சுக்கலாம். அப்படி அடித்தாலும் நல்லா நீட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ சுற்றி நம்ம தையல் போட்டு பிசரெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். லைனிங்கில் உள்ள அளவு தான் நீங்கள் லைனிங்கில் அளவு கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா அதே அளவுக்கே வச்சுக்கலாம். மீதி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கலாம். 2 பீஸ்லேயும் அதே மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து ஸ்கேலப்பு வந்து பார்டு பெருசாக இருந்ததுனால அதை வந்து பேக் சைடில் வச்சு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் போய் பாருங்கள். ஸ்கேலப் டிசைன் தான் அதுவும். பீட் ஒர்க்கெல்லாம் வச்சு அதிலே பப் ஸ்லீவ் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம 2 பக்கமும் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து கழுத்தோட இறக்கம் நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து 8.5 இன்ச்சு நான் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து சாரியில் வந்து நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஒரு 8 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணியிருந்தோம். எதுக்குன்னா இந்த பக்கம் ஒரு கழுத்தாகலாம் எவ்வளோ வருதோ அதை விட ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கணும். கழுத்தாகலாம் ஒரு 2.5 இன்ச்சு வச்சிங்கன்னா 5 இன்ச்சு வரும். அதை விட இந்த பக்கம் ஜாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் ஜாயிண்ட்டுக்குன்னு நம்ம எக்ஸ்ட்ரா வரும். அதனால் நான் ஒரு 8 இன்ச்சு அளவுக்கு நான் கட் பண்ணியிருந்தேன் சாரிலேருந்து.
இப்போ வந்து அதை வந்து சென்டரில் வந்து இதே மாதிரியே மடக்கி மடக்கி கொடுத்துக்குங்க. நம்மளோட கை அளவுக்கு இப்படி 1/2 இன்ச்சு மடக்குனிங்கன்னா அதே மாதிரியே மடக்கிக்கோ. இல்லை உங்களுக்கு அப்படி மடக்க தெரியலன்னா ஒவ்வொரு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு இன்ச்சின்னு அளவு பண்ணி மார்க் பண்ணிக்கிங்க. அதை அப்படியே மடித்து மடித்து கொடுத்து இதே மாதிரியே தையல் போட்டு ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ 2 பக்கமும் நம்ம வந்து அதை சமமாக வச்சு ஒரு தையல் போட்டுட்டு ஒரு அயன் பண்ணிக்கிங்க. அயன் பண்ணிட்டிங்கன்னா அப்படியே ஃபிட்டாக நிற்கும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து ஒரு லைனிங் துணி கொடுத்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றி 3 பக்கம் ஒரு தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து மேலே வர மாதிரி இருக்கும். நம்ம கழுத்தை ஒட்டுன மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வரும் இது. இப்போ சுற்றி நம்ம வந்து தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வெயிட்டாக வேணும்னு கொடுக்கணுன்னா கேன்வாஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். பேப்பர் கேன்வாஸ் அடியில் வேணாலும் கொடுத்துக்கலாம். ரொம்ப நம்ம கேன்வாஸே கொடுத்துட்டு இருந்தோம்னா அழுத்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால் நம்ம துணியிலே வந்து இன்னொரு துணி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த கழுத்தோட இறக்கம் எவ்வளோ வச்சுருக்கோன்ட்டு மார்க் பண்ணி பார்த்துருக்குறோம். அதை விட எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குதோ அதை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அடித்து திருப்பிக்கலாம். அப்படியே இல்லைன்னா மடிச்சுக்கலாம், இல்லைன்னா வேறு பீஸ் வேணாலும் கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்மளோட ப்ளவுஸோட இறக்கம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு கழுத்தோட இறக்கத்துக்கும் அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வீடியோவில் காட்டின மாதிரியே மார்க் பண்ணிக்கிங்க. அப்புறம் மீதி உள்ளதை அப்படியே மடக்கி அடித்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மடக்கி அப்படியே தையல் போட்டுக்கலாம். துணி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வேறு துணி கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ செஸ்ட்டோட அளவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து தனித்தனி பீஸாக எடுத்துருக்குறோம். அதனால் கொஞ்சம் இந்த பக்கம் கம்மியாக நீங்கள் வச்சிட்டாலும் உங்களுக்கு வந்து அகலம் கம்மியாகிடும் உங்களுக்கு உடம்போட அளவு. அதனால் எல்லாமே செக் பண்ணிவிட்டு பின் போட்டுக்குங்க. பின் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து அந்த ஸ்கேலப் மேலேயே வச்சு தையல் போட்டுக்கலாம். இப்போ பேக் சைடு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு நாட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பேக் டாட் பிடிக்கலாம். பேக் டாட் வந்து சில பேர் வந்து இந்த டிசைன் வச்சுருந்தா பேக் டாட் பிடிக்க மாட்டாங்க. ஆனால் பிடிச்சிக்கிட்டா உங்களுக்கு அந்த இடத்துல க்ரிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு பேக் சைடு தூக்காமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து பேக் டாட் வந்து பிடிச்சிக்கிங்க. ஒரு 1/2 இன்ச்சு வச்சுட்டு மேலே ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு நேராக வந்து க்ராஸாக வந்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்குங்க. இப்போ பேக் பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் ஃப்ரண்ட் சைடு வந்து ஏற்கனவே 3 டாட் ப்ளவுஸு ரெடி பண்ணி நெக்குக்கு மட்டும் பைப்பிங் கொடுத்துட்டேன். அதே சாரீ கலர்லேயே வந்து பைப்பிங் மட்டும் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம அடுத்தது வந்து ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவில் வந்து அவங்க இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டக்கை தான். ஸ்லீவ் வந்து ஒரு 6.5 இன்ச்சு 7 இன்ச்சுக்குள்ளார தான் இருந்தது. அதனால் மேலேருந்து கீழே வந்து 2 இன்ச்சு இறக்கம் வச்சுக்குங்க. இப்போ கையோட சுற்றளவில் வந்து ஒரு 2.5 இன்ச்சு அதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே க்ராஸாக கோடு போட்டுக்குங்க. 2த்தையும் மார்க்கை ஜாயின் பண்ணிக்கிங்க. இது வந்து இந்த கோபுர டிசைன்னு சொல்லுவோம்ல, கோபுர டிசைன்லேயே வந்து ஸ்கேலப் வர்றது. அதனால் இந்த டிசைனும் நல்லாயிருக்கும். பார்டு வந்து இது ஒரே கலராக இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலராக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ அந்த நம்ம மார்க் க்ராஸாக கோடு போட்டிருந்தோம்னா அதை வந்து 3 பாகமாக பிரிச்சுக்குங்க. 3 பாகமாக பிரிச்சுக்கிட்டு பாட்டில் மூடி இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்களோ அதே மாதிரியே ஸ்கேலப்பு மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இல்லை ஸ்கேல் இருந்ததுன்னா ஸ்கேலில் வச்சு அதே மாதிரியே வரைஞ்சிக்கங்க. இப்போ நான் வரைஞ்சிட்டு இதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிசைன் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து லைனிங்கில் தான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ மேல் துணியில் வச்சு நம்ம வந்து அந்த ஸ்கேலப்பு மட்டும் அப்படியே 1/2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் இல்லைங்களா, ஜாயிண்ட்டுக்கு அந்த 1/2 இன்ச்சு அப்படியே கொடுத்து அப்படியே அடிச்சிட்டு வந்துடுங்க. இந்தமாரி அடிக்கும்போது எப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணி கொடுக்குறது வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும்.
இல்லைன்னா வெளியில் தெரியக்கூடாது, மேலே வந்து நல்லா நைஸ் துணி எதுவும் கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளார எல்லாமே கொடுத்து அடிக்கிற மாதிரியே இருக்கும். அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி தைக்கிறதுன்ட்டு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியில் வர மாதிரி தான் இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற துணி. இப்போ கார்னரில் மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி விட்டுட்டு கரெக்டாக அந்த வளைவெல்லாம் கரெக்டாக வருதான்னு பார்த்து ரெடி பண்ணிக்கிட்டு மேல் தையல் ஒன்று போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த வளைவெல்லாம் கரெக்டாக வருதான்னு பார்த்துங்க. இல்லைன்னா கேன்வாஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்தமாரி நைஸ் துணியில் வைக்க வரல அப்படின்னா நீங்கள் கேன்வாஸ் கொடுத்து அயன் பண்ணியும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. நம்ம பார்டு வந்து அதில் வச்சுக்கலாம். பார்டு வந்து இது சேம் கலரில் தான் இருக்குது, கான்ட்ராஸ்ட்டாக இல்லை. கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். அதே சாரீ கலரே கொடுக்கலாம். ஆனால் கஸ்டமர் வந்து அந்த கலர் வேண்டாம் கைக்கு அப்படின்னு சொன்னதுனால நான் பார்டே அப்படியே கொடுக்குறேன். இப்போ இந்த பார்டு வந்து நல்லா அடித்து திருப்பிக்கிங்க. கரெக்டாக அந்த அளவுக்கு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ இதை வச்சு பார்த்துக்குங்க கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. கரெக்டாக மேலேயும் ஜாயிண்ட் ஆகுது, கீழேயும் கரெக்டாக அந்த ஸ்லீவோட ஓரத்தில் வச்சு நம்ம வந்து மேலே தையல் ஒன்று போட்டுக்கலாம். பின் குத்திக்கிங்க. இப்போ இது பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இது வந்து சின்ன ஸ்லீவாக வச்சுக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். எல்போவுக்கு வைக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். அது வந்து பார்டு நல்லா இன்னும் பெருசாக இருக்கிற பார்டுக்கு அந்தமாரி ரெடி பண்ணிக்கிங்க. இதே மெத்தடு தான், ஆனால் வந்து லாங் ஸ்லீவ் எல்போ ஸ்லீவுக்கும் இதேமாரி டிசைன் வச்சுக்கலாம். இப்போ சுற்றி தையல் போட்டு பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவுக்கு வந்து நம்ம சாரீ கலர்லேயே வந்து பைப்பிங் மட்டும் கொடுத்துக்கலாம். பைப்பிங் வந்து ஒரு 1.5 இன்ச்சு எடுத்துகிட்டு ஒரு சைடு மட்டும் 1/4 இன்ச்சு வச்சு மடக்கி அடிச்சுக்குங்க. அடிச்சுட்டு நல்ல பக்கம் கொடுத்து நல்ல பக்கமும் கொடுத்து இதேமாரியே வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் வந்து அதை கொடுத்து இப்படி இருங்கினீங்கன்னா த்ரெட் பைப்பிங் வச்ச மாதிரியே இருக்கும். சன்னமாக வரும். நம்ம எவ்வளோ தூரம் தையல் போடுறோமோ அந்த அளவுக்கு தான் அது மடங்கும். இப்போ நமக்கு ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த நம்ம அர்க்காத் பண்ணியிருப்போம். ஷோல்டர் சென்டரில் ஸ்லீவோட நாட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டரோட சென்டரும் கரெக்டாக வச்சு சுற்றி தையல் போட்டுக்குங்க. 2 கையும் நம்ம வந்து அதே மாதிரியே இணைச்சிக்கலாம். 2 தையல் போட்டிருக்கணும். ஸ்லீவுக்கு மட்டும் 2 தையல் போட்டுக்குங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னொரு ஸ்லீவும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஈவனாக வருதான்னு பார்த்துட்டு அப்புறமா இது பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கும் 2 ஸ்லீவ் போட்டுட்டு இப்போ நம்ம இடுப்போட சுற்றளவு எவ்வளோ வருதோ அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா சுற்றளவில் வந்து இடுப்பு சுற்றளவு நீங்கள் அளந்துருந்தீங்கன்னா அதை 4ஆக பிரிச்சுட்டு இந்த பக்கமும் இந்த பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரியே இது பண்ணிக்கிங்க. இப்போ சைடு ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆம்கோல்கிட்ட வர்ற மாதிரி கரெக்டாக அந்த கார்னரில் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ கையோட சுற்றளவை நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஒன் சைடுக்கு ஒரு 4 தையல் போட்டு கொடுத்துடலாம். இப்போ 2 சைடுமே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த ப்ளவுஸு. இப்போ வந்து நாட்டு ரெடி பண்ணணும். நாட்டு கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். இதுக்கு
இதுக்கு நான் சில்வர் கலர் ஜரி கொடுத்துட்டு அந்த பார்டையே வந்து அழகாக ஒரு 4 எடுத்துக்குங்க. அதை அப்படியே 2ஆக மடக்கி இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அந்த நாட்டு வைக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொருத்தவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.